வார்த்தையானவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் யாவரையும் நான் அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே பைபிள் சீட்ஸ் என்ற புத்தகத்தின் தமிழ் பதிப்பை, அதாவது பைபிள் விதைகள் என்ற புத்தகத்தை வெளியிடுவதற்காக நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உங்கள் யாவரையும் நான் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு முன்பதாக இந்த புத்தகத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு முன்னால் விளக்க விரும்புகிறேன். நெடுநேரமாய் உட்கார்ந்து எழுதுவதற்கு அப்போஸ்தலன் பவுலுக்கு நேரம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே ஒருவேளை கட்டாயமாக அடிக்கடி ஆண்டவர் அவரை அவருடைய மிஷனரி பயணங்களுக்கு நடுவில் சிறைச்சாலைக்கு அனுப்பினார் என்று நான் நினைக்கிறேன். அவர் சிறைச்சாலையிலிருந்து எழுதிய நிருபங்களாகிய எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், பிலமோன், இந்த புத்தகங்கள் இல்லாத ஒரு புதிய ஏற்பாட்டை நம்மால் கற்பனை செய்தும் பார்க்க முடியுமா? இவை இன்று நமக்கு எவ்வளவு முக்கியமானவை. ஒருவேளை பவுலப்போஸ்தலன் சங்கிலிகளால் கட்டப்பட்டு கதவுகள் அடைக்கப்பட்ட நிலையிலே அவர் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது தன்னுடைய இறகுகளும் செட்டைகளும் வெட்டப்பட்டது போல் அவர் நினைத்திருக்கலாம். நான் நினைத்ததையெல்லாம் செய்ய முடியவில்லையே என்று கூட அவர் நினைத்திருப்பார். ஆனால் நாம் ஒன்றை மறந்துவிடக்கூடாது. தேவனுடைய வழிகள் நம்முடைய வழிகள் அல்ல. தேவனுடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகள் அல்ல. பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளோ உயரமோ அந்த அளவிற்கு அவை வேறுபட்டவை. 2021 ஆண்டு டிசம்பரில் 3 வாரங்கள் என்னுடைய இரத்தத்திலே உள்ள ஒரு இன்ஃபெக்ஷனினாலே நான் வேலூர் சிஎஸ்சி மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருந்தேன். அதுதான் எனக்கு என்னை முடமாக்கிய சிறைவாசகம் என்று சொல்லுவேன். 2018 ஆண்டு முதலே ஏராளம் வெளியூர் ஊழியங்களை அல்லது வெளியூர் ஊழியத்திற்கான அழைப்புகளை நான் ஏற்காவிட்டாலும் இந்த ஒரு சம்பவம், இந்த ஒரு நிகழ்வு என்னை திரும்ப என்னுடைய முக்கியத்துவ வரிசையை குறித்து சிந்திக்க வைத்தது. அப்பொழுது நான் அந்த ஆஸ்பத்திரியிலே மருத்துவமனையிலே இருக்கும் பொழுது கையிலே 2 கையிலும் எங்கே பார்த்தாலும் ஊசி குத்துகள். அதை வைத்துக்கொண்டு என்னால் எழுத முடியவில்லை. எழுதாமல் இருப்பது தான் எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே தண்டனை. எழுத முடியவில்லை. எனவே ஒரு சின்ன பேரை வைத்துக்கொண்டு அந்த மருத்துவமனையின் படுக்கையிலேயே இருந்து கொண்டு ஏதோ சில வரிகளை என்னுடைய மனதிலே அங்கு அகத்தோண்டுதலோடு வந்த சில வரிகளை நான் அப்படியே எழுதினேன். அதை என்னுடைய நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் பல இடங்களுக்கு நண்பர்களுக்கு அனுப்பி வைத்தார்கள். தேவன் அதை வெகுவாய் ஆசீர்வதித்தார். அப்பொழுது மக்கள் சொன்னது என்ன தெரியுமா? இவ்வளவு நாளும் அங்கிள் நமக்கு கொடுத்தது பழங்கள், இப்பொழுது அவர் நமக்கு கொடுப்பது பழச்சாறு என்று சொன்னார்கள். எனவே தான் அந்த குறும் செய்திகளை ஒவ்வொன்றாக தொகுத்து பைபிள் சீட்ஸ் என்று 60 சீட்ஸாக நாங்கள் சிறு புத்தக குறு நூல்களாக நாங்கள் வெளியிட்டோம். அது கிட்டத்தட்ட 400 எட்டியது. அந்த 400ஐயும் சேர்த்து பைபிள் சீட்ஸ் என்று ஒரு புத்தகமாக வெளியிட்டோம். அந்த புத்தகத்திற்கு உபதலைப்பு டெய்லி கோட்ஸ் ஃபார் டெய்லி குவிக்கனிங், பைபிள் சீட்ஸ். இதிலே முழுவதுமாக நாங்கள் பல வண்ணங்களுடன் வழுவழுப்பான தாள், அதாவது ஆர்ட் பேப்பரில் நாங்கள் வெளியிட்டோம். ஏனென்றால் இது ஒரே பக்கத்திலே ஒரு பெரிய சத்தியம். இதை வைத்து ஒரு முழு பிரசங்கமே பண்ணலாம். அந்த அளவிற்கு இது இருக்கிறது என்பதால் மிகவும் முக்கியமான அந்த சத்தியங்களை நல்ல விதமாக அச்சிட்டு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்தோம். நீண்ட கட்டுரைகளை இக்காலத்து தலைமுறையினர் அவ்வளவாய் விரும்பி வாசிப்பதில்லை. திருமறையிலிருந்து கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு தேவையான அனுதின ஆகாரத்தை எடுத்துக்கொள்ளுகிற அவசரப்படாது நேரம் செலவழிக்கிறதும் மிகவும் குறைந்து விட்டது. இது புது கலாச்சாரம். இப்போக்கு வரவேற்கத்தக்கது இல்லை எனினும்
இப்படிப்பட்ட ஒரு சந்ததியை நாம் இழந்து விடக்கூடாது. எனவே தான் 2022 ஜனவரி 1 முதல் தினமும் அனுப்பிய இந்த பிரசங்க துளிகளை, செர்மனட்ஸ் என்று சொல்லலாம், பைபிள் விதைகள் என்று நாம் இந்த புத்தகமாக வெளியிட்டோம். இதற்கு நிறைய வரவேற்பு இருந்தது. ஏறத்தாழ 448 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகம் மக்களிடம் பெரிய வரவேற்பை பெற்று அநேகர் அவர்கள் எவ்விதமாக பக்தி விருத்தி அடைகிறார்கள். அவர்கள் முழு நேர ஊழியராக இருக்கலாம், பிரசங்கியராக இருக்கலாம், அல்லது சாதாரண கிறிஸ்தவர்களாக விசுவாசிகளாக இருக்கலாம். எல்லாருக்கும் அவர்கள் பக்தி விருத்தி அடைகிற ஒரு அளவிலே கர்த்தர் இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, வேதத்தின் முதல் பக்கத்திலேயே விதை என்னும் சொல் வருகிறது. வனாந்தரத்திலே 40 ஆண்டுகள் தேவன் தன்னுடைய மக்களுக்கு கொடுத்தது ஒரு விதை போன்ற அந்த மன்னாதான். இன்றைக்கும் ஆண்டவர் தம்முடைய வசனத்திற்கு அழியாத வித்து என்று பெயர் கொடுத்துள்ளார். அது அப்படித்தானே? எனவே தான் இந்த புத்தகத்திற்கு நாங்கள் பைபிள் விதைகள் என்கிற பெயரை நாங்கள் கொடுத்தோம். இந்த ஒவ்வொரு பக்கத்தையும் நான் எழுதும் பொழுது கிட்டத்தட்ட ஒவ்வொரு பக்கத்திற்கும் ஏறத்தாழ 2 மணி நேரங்கள் நான் செலவழித்திருப்பேன். ஒருவேளை இதில் 10 லைன்ஸ் தான் தெரியும். ஆனால் இதை ஆங்கிலத்திலே எழுதும் பொழுது அது ஒரு எதுகை மோனையோடு, ரைமிங்கோடு, காயின்டு வேர்ட்ஸோடு வர வேண்டும் என்று பல மணி நேரங்கள் செலவழித்தேன். அதே நேரத்தில் அந்த சத்தியத்தினுடைய அந்த கருகலான தன்மையை இழந்துவிடக்கூடாது, அதனுடைய கூர்மை போய்விடக்கூடாது என்றும் வெகுவாய் நான் முயன்றேன். கர்த்தர் அதற்கு எனக்கு போதுமான கிருபைகளை தந்தார். இப்பொழுது இந்த புத்தகத்தை நாம் ரிலீஸ் பண்ண போகிறோம். இந்த புத்தகம் தேவனுடைய நாம மகிமைக்காக, அவருடைய மக்களுடைய பக்தி விருத்திக்காக, அநேகருக்கு இந்த சத்தியங்களை எளிதாக தேவ மக்கள் எடுத்து விவரிப்பதற்காக, விளக்குவதற்கு ஏதுவாக இந்த புத்தகத்தை இப்பொழுது நாம் வெளியிடப் போகிறோம். என்னோடு சேர்ந்து இந்த புத்தக வெளியீட்டு ஜெபத்திலே கலந்து கொள்ளுங்கள். எங்கள் மகாபிரிய தேவனே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கருகலான சத்தியங்களை கர்த்தாவே இவ்வளவு கச்சிதமாக எழுத ஒன்றுக்கும் உதவாத எனக்கு, அடியேனாகிய எனக்கு கர்த்தாவே நீர் உதவி செய்தீரே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் நமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, இதனால் மக்கள் பெறுகிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் பக்தி விருத்திக்காகவும் ஆண்டவரே துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமத்திற்கே கர்த்தாவே நீர் மகிமை வர பண்ணும். இப்பொழுதும் கர்த்தாவே, பைபிள் விதைகள் என்கிற இந்த முக்கியமான நூலை நாங்கள் வெளியிடும் பொழுது தேவரீருடைய கரம் இதன் மேல் வைக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். தமிழ் கிறிஸ்தவ உலகத்திற்கு இது ஒரு பெரும் சொத்தாக அமைய வேண்டும் என்று கர்த்தாவே நான் செபிக்கிறேன். இந்த புத்தகத்தை உம்முடைய நாம மகிமைக்காகவும், உம்முடைய ராஜ்ய விரிவாக்கத்திற்காகவும், உம்முடைய திருவசனம் இன்னும் பரம்பி மகிமைப்படவும், ஆண்டவரே உம்முடைய மக்கள் பக்தி விருத்தி அடையவும் கர்த்தாவே நீரதை ஆசீர்வதியும். இதை நீர் பயன்படுத்தும். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த புத்தகத்தை இப்பொழுது நான் வெளியிடுகிறேன். பிதாவே, பயன்படுத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். பைபிள் விதைகள். பைபிள் விதைகள் தினசரி மேம்பாட்டிற்கு தினசரி மேற்கோள்கள். டெய்லி கோட்ஸ் ஃபார் டெய்லி குயிக்கனிங். இந்த புத்தகத்தின் பின்பக்கத்திலே எழுதப்பட்டிருக்கிற சுருக்க விளக்கத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 366க்கும் கூடுதலான பிரசங்க துளிகள். இதமான வார்த்தைகளை கண்டுபிடிக்க பிரசங்கி முயன்றுள்ளார். எழுதிய வாக்கியங்கள் செம்மையும் உண்மையுமானவை.
ஞானிகளின் சொற்கள் மெய்ப்பனின் கோல்கள் போலவும் சங்கத் தலைவர்களால் அறையப்பட்ட ஆணிகள் போலவும் இருக்கின்றன. அவை ஒரே மேய்ப்பரால் அளிக்கப்பட்டவை. இது பிரசங்கி 12ஆம் அத்தியாயம் 10ஆம் 11ஆம் வசனங்கள். இதை ஆங்கில பதிப்பை போலவே வழுவழுப்பான, அதாவது இந்த ஆர்ட் பேப்பரில் அச்சடித்திருக்கிறோம். எனவே தான் புத்தகமே கொஞ்சம் பழுவாக ஹெவியாகத்தான் இருக்கிறது. ஆங்கில புத்தகம் ஹார்ட் காப்பி, அதாவது தடித்த அட்டையிலே போட்டோம். ஆனால் அது கூடுதல் செலவு என்பதால் இதனை பேப்பர் பேக்கிலேயே நாங்கள் போட்டிருக்கிறோம். ஆங்கில புத்தகத்தினுடைய விலை 500 ரூபாய். தமிழிலே அந்த ஹார்ட் காப்பி, அந்த பைண்டிங் இல்லாமல், ஆனால் பல ஆண்டுகள் இது உங்களுக்கு கலராது, பத்திரமாக இருக்கும். அந்த அளவிற்கு நாங்கள் இதை பைண்ட் செய்திருக்கிறோம். இதனுடைய விலை 450 மட்டுமே. 50 ரூபாய் அந்த ஹார்ட் காப்பிக்கும் இந்த பேப்பர் பேக்குக்கும் நாங்கள் வித்தியாசம் வைத்திருக்கிறோம். இப்பொழுது இதை உங்களுக்கு ஒரு ஆஃபர், ஒரு சலுகை கொடுக்க விரும்புகிறோம். இந்த மாதம், இப்பொழுது மார்ச் 20ஆம் தேதி, அடுத்த 10 அல்லது 11 நாட்களுக்கு, அதாவது இந்த மாதம் முடியும் வரை, மார்ச் 31 வரை, நீங்கள் உங்களுடைய முகவரியை, குறிப்பாக முழுநேர ஊழியர், நன்றாக கவனியுங்கள், நீங்கள் ஒரு பாஸ்டராக இருக்கலாம், நீங்கள் ஒரு சுவிசேஷகராக இருக்கலாம், நீங்கள் ஒரு மிஷனரியாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு கிறிஸ்தவ நிறுவனத்தில் முழு நேரமாய் கர்த்தருக்கு பணியாற்றுவர்களாக இருந்தால், உங்களுடைய முகவரியை தெளிவாக இங்கே நீங்கள் பார்க்கிற இந்த தொலைபேசி, இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் அனுப்பி வையுங்கள். அப்பொழுது உங்களுக்கு இந்த புத்தகம் பாதி விலையிலே, அதாவது 450 ரூபாய் உள்ள இந்த புத்தகம் 200 ரூபாய்க்கு இந்த 10 நாட்களிலே நீங்கள் கேட்டால் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அதற்கு பிறகு, அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து இந்த புத்தகத்தின் விலை எல்லாருக்கும் 450 ரூபாய். இப்பொழுது நீங்கள் முழுநேர ஊழியராக இல்லை என்றால், ஆனாலும் இந்த புத்தகம் உங்களுக்கு வேண்டுமானால், நீங்கள் இந்த புத்தகத்தை 450 ரூபாய் செலுத்தி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். விவரங்களுக்கு இந்த தொலைபேசி எண்ணோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஆங்கில புத்தகத்தை தமிழாக்கம் செய்வதற்கு சென்னையில் இருக்கிற என்னுடைய அருமை நண்பர் திருமலை அவர்களை கேட்டேன். மிகவும் சிரமம் எடுத்து பல மணி நேரங்கள் செலவழித்து அவர் இந்த புத்தகத்தை நமக்கு தந்துள்ளார். இப்பொழுது அவர் சில வார்த்தைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2022 ஜனவரி 1 முதல் பைபிள் சீட்ஸ் என்ற தினசரி தியான குறிப்பை அண்ணன் அவர்கள் தொடர்ந்து வழங்கி கொண்டு வந்தார்கள். அவற்றை தினந்தோறும் நான் படித்து மிகவும் பயனடைந்தேன். அது எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. அவற்றை நான் நடத்தி வருகின்ற நாளொரு மினி வாட்ஸ்அப் குரூப்புகளிலே அநேகருக்கு அனுப்பி வந்தேன். அதை படித்து அநேகர் பயனடைந்தார்கள், அநேகர் பயனுள்ளதாக இருப்பதாக தெரிவித்தார்கள். அதில் சிலர் இது தமிழில் வந்தால் மிகவும் நன்றாக இருக்குமே என்று இடத்திலே தெரிவித்தார்கள். நானும் அவ்வப்பொழுது, வழக்கம் ரெகுலராக இல்லாவிட்டாலும் அவ்வப்பொழுது ஒரு சில நாட்கள் வாரத்திலே சில நாளுக்குரியதை மட்டும் நான் தமிழாக்கம் செய்து அனுப்பினேன். அதை பார்த்து அநேகர் நன்றாக உள்ளது என்று சொன்னார்கள். இந்த நிலையில் 2023ஆம் ஆண்டு ஜனவரி பொங்கல் விடுமுறையில் திருவண்ணாமலை சேர்ந்த அண்ணன் சுப்பிரமணியம் மற்றும் அண்ணன் பீட்டர் அவர்களோடு சென்று ஸ்டான்லி அண்ணனை நாங்கள் பார்த்தோம். அவர் பார்ப்பதற்காக நாங்கள் சென்றிருந்தோம். அந்த சமயத்திலே இந்த பைபிள் சீட்ஸ் ஆங்கிலத்தில் வெளிவருவதை தொடர்ந்து தமிழில் வெளியிட்டு வந்தால் அநேகருக்கு பயனுள்ளதாக இருக்குமே என்ற ஒரு கருத்தை அண்ணனிடம் நான் சொன்னேன். அண்ணன் அவர்களுக்கு ஏற்கனவே நான் தமிழ் படித்திருந்த சிலவற்றை காண்பித்த பொழுது, நன்றாக உள்ளது தம்பி, இதை நீங்களே செய்யுங்கள், 2023 மார்ச் 1 முதல் அதை நாம் தமிழில் அனுப்பலாம், நீங்களே செய்யுங்கள் என்று சொன்னார். அப்படி அண்ணன் அவர்கள் அதை சொன்னபொழுது அதை நான் ஏற்றுக்கொள்வதற்கு சற்று தயங்கினேன். காரணம், கருகலான சத்தியங்கள்
அது சுருக்கமாக இருக்கிறது. தமிழில் அவை சுருக்கமாக இருக்க வேண்டும். தமிழ் மொழியினுடைய மரபுக்கு ஏற்ற வகையில் வார்த்தைகள் அமைய வேண்டும். அதே நேரத்திலே ஆங்கிலத்தில் இருப்பதில் இருக்கக்கூடிய அந்த கருத்தானது சிதைந்து விடக்கூடாது. வார்த்தைகள் சுருக்கமாக எளிமையாக இருக்க வேண்டும். மொழியாக்கம் செய்தது போன்ற உணர்வு அதை படிக்கும்பொழுது தமிழில் இருக்கக்கூடாது போன்ற காரியங்கள் அதில் இருந்தன. அதை விரிவாகவும் எழுத முடியாது, சுருக்கமாகவும் இருக்க வேண்டும். இதனால் நான் தயங்கினேன். ஆனால் அண்ணன் அவர்கள் என்னை உற்சாகப்படுத்தினார்கள். தொடர்ந்து நாங்கள் அதை கடவுளுடைய பலத்தோடு அண்ணன் அவர்களுடைய உற்சாகப்படுத்துதலோடு அதை நாங்கள் தொடர்ந்து வெளியிட்டோம். இந்த தினந்தோறும் வெளிவந்த அந்த பைபிள் சீட்ஸ் அதை மொழியாக்கம் செய்த பொழுது அதை நான் மிகவும் ரசித்து உணர்ந்து அதில் உள்ள பாடங்களை கற்றுக்கொண்டு சில நேரங்களே கண்ணீரோடு கூட அதை நான் மொழியாக்கம் செய்திருக்கிறேன். அந்த அளவிற்கு இதில் ஆழ்ந்த சத்தியங்கள் பொதிந்து கிடப்பதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். மொழியாக்கம் நான் செய்தேன் என்று சொல்வது சரியாக இருக்காது. ஏனென்றால் மொழியாக்கம் செய்வதிலே நான் ஒரு சிறு பங்கை தான் நான் செலுத்தினேன். அண்ணன் அவர்கள் அதை மேலும் அதை வளப்படுத்தி செழுமைப்படுத்தி செம்மைப்படுத்தி சில நேரங்களிலே 80-90% கூட மாற்றி அமைத்து அதை வெளியிட்டார். அதை பார்த்து நான் வியந்து போயிருக்கிறேன். அண்ணனுக்கு தமிழ் மொழியில் உள்ள அந்த ஆழ்ந்த புலமையை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். இப்படியாக ஓராண்டு காலம் தொடர்ந்து அது வெளிவர ஆண்டவர் உதவி செய்தார். ஆண்டவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் நாம் மகிமைப்படட்டும். இந்த காரியத்திலே என்னை உற்சாகப்படுத்தி இதை செய்ய வைத்த அண்ணனுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆங்கிலத்திலே வெளிவந்த இந்த புத்தகமானது இப்பொழுது தமிழிலே வெளிவருவது தமிழ் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மிகவும் அரிய ஒரு பொக்கிஷம் என்பதில் ஐயமில்லை. ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. ஆமேன். தேங்க்யூ பிரதர் திருமலை. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. தமிழ் கிறிஸ்தவ உலகத்திற்கு இவ்விதமான ஒரு தொண்டு செய்த உங்களுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறுகிறேன். தேவன் நிச்சயமாகவே அதற்கேற்ற பலாபலனை உங்களுக்கு அருளி செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, விதமான ஒரு முக்கியமான நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துவதற்கு நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டினீர். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த புத்தகத்தை ஆண்டவரே இப்பொழுது நாங்கள் உம்முடைய நாம மகிமைக்காக வெளியிட்டிருக்கிறோம். இது எங்கெங்கே செல்லுகிறதோ ஆங்காங்கே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செழிப்புண்டாக்கி அவர்களை கனி நிறைந்தவர்களாய் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த விதைகள் செல்லுகிற இடமெல்லாம் உழைக்கட்டும் ஆண்டவரே. அநேக கனிமரங்கள் ஆங்காங்கே எழும்பட்டும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார் என்று சொன்ன நம்முடைய குமாரனுடைய வார்த்தைகள் அப்படியே நிறைவேற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே. ஆமேன்.